உலகத்துல இவ்ளோ அநீதி நடக்குதே, இறைவன் ஏன் இத அனுமதிக்கிறான்? இந்த ஆழமான கேள்விக்கான விளக்கத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் இவ்ளோ அக்கிரமங்கள் நடக்குது? நம்ம எல்லார் மனசுலயும் வர்ற முதல் கேள்வி இதுதான் இல்லையா? அதே போல ரொம்ப நல்லவங்க, உண்மையான இறை நம்பிக்கை உள்ளவங்க ஏன் கடுமையான நோயாலையும் துன்பத்தாலையும் கஷ்டப்படுறாங்க? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கடவுளே இல்லன்னு சொல்றவங்க, தப்பு செய்றவங்க எந்த தண்டனையும் இல்லாம எப்படி சந்தோஷமா வாழ்றாங்க? இதுக்கு பதிலளிக்க நம்ம கட்டுரை ஒரு சூப்பரான உதாரணம் சொல்லுது. அதுதான் கிணற்றுத் தவழை உதாரணம். அந்த தவளைக்கு கிணறுதான் உலகம். அதுபோல படைத்தவனின் மாபெரும் திட்டத்தை நம்ம சின்ன அறிவால முழுசா புரிஞ்சுக்க முடியாது. பிரபஞ்சத்தோட இந்த பிரம்மாண்டமான இயக்கம் சிந்திக்கும் மக்களுக்கு ஒரு பெரிய சான்றுன்னு குரான் வசனம் 2:164 ரொம்ப அழகா சொல்லுது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இஸ்லாம் இந்த உலக வாழ்க்கைய ஒரு தற்காலிக பரீட்சை கூடம் அப்படின்னு தான் சொல்லுது. இந்த உலகத்துல நமக்கு முழு சுதந்திரமும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவும் கொடுத்து நாம எப்படி நடக்கிறோம்னு சோதிக்கப்படுறோம். அதனால செல்வம், வறுமை, இன்பம், துன்பம் இது எதுவுமே இறுதி தீர்ப்பு கிடையாது. எல்லாமே பரீட்சையோட வெவ்வேறு கேள்விகள்தான். சரி, அப்போ தப்பு செய்றவங்கள உடனுக்குடனே ஏன் தண்டிப்பதில்ல அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு எக்ஸாம் ஹால்ல ஸ்டூடெண்ட் தப்பு செஞ்சா கண்காணிப்பாளர் உடனே பேப்பரை பிடுங்க மாட்டார்ல, அதுபோலதான் இதுவும். அப்படி மனிதர்களோட தப்புக்கு உடனே தண்டனை கொடுத்தா பூமியில எந்த உயிரினமும் மிஞ்சாதுன்னு குரான் 1661 உறுதியா சொல்லுது. மாறாக இறைவன் தன் கருணையால ஒரு குறிப்பிட்ட நேரம் வர வரைக்கும் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கறான்னு 1858 வசனம் தெளிவுபடுத்துது. கண்டிப்பா ஒரு நாள் அந்த காலக்கெடு முடியும். அன்னிக்கு இந்த உலகளாவிய பரீட்சை கூடும் நிரந்தரமாகவே மூடப்படும். அதுதான் இறுதி தீர்ப்பு நாள். அந்த நாள்ல தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய பரீட்சை முடிவுகளும் அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட்டு முழுமையான நீதி கிடைக்கும். நம்ம வாழ்வோட உண்மையான வெற்றியோ தோல்வியோ அந்த கியாமத் நாள்ல மட்டும்தான் முழுமையா தீர்மானிக்கப்படும் என்பத குரான் 3:18 நினைவூட்டுது. யாருக்கும் தெரியாதன மறைக்கப்பட்ட குற்றங்கள், அநீதிகள் எல்லாமே அன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கண்டிப்பா ஒவ்வொன்னுக்கும் கணக்கு தீர்க்கப்படும். கொம்பில்லாத ஆட்ட தாக்குன கொம்புள்ள ஆடுகிட்ட எந்து கூட அன்னைக்கு நீதி நிலைநாட்டப்படும்னு ஒரு புகழ்பெற்ற நபிமொழி சொல்லுது. ஆக நம்ம சிற்றறிவால இறைவனின் முழு திட்டத்தையும் அளவிட முடியாது. ஆனா இறுதி நீதி உறுதியா கிடைக்கும்னு இந்த கட்டுரை நிறைவு செய்து. இறுதி நாள்ல முழுமையான நீதி கிடைக்குன்ற இந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கை பார்வையை எப்படி மாத்துது? மேலும் அறிய QR ஸ்கேன் பண்ணுங்க.